உங்கள் சோம்பேறித்தனம் உங்களை தடுக்கக்கூடியது. உங்கள் போராட்ட குணம் அழிவுக்கு முன் பெருமை சேர்க்கிறது. ஒரு கெட்டவன் எல்லோரையும் ஏமாற்றி மற்றவர்களை விட நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு நல்லவன்தான் இருப்பதில் திருப்தி அடைய வேண்டும், விரும்பியபடி வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். நாக்கு வாளை விட கூர்மையானது, இரத்தம் சிந்தாமல் எதையும் அழிக்கும். நாம் செய்வது தவறில்லை என்று தெரிந்ததும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை. ஒரு மரத்திற்கு வேர்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மதிப்புகளும் மனிதனுக்கு முக்கியம். உதடுகள் பொய் சொல்லலாம், நடத்தை ஒருபோதும் பொய்யாகாது. வனவிலங்குகள் கூட அன்புடன் இணைந்தால் அன்பை காட்டுகின்றன. ஆனால் சில உறவுகளிடம் எவ்வளவு அன்பு காட்டினாலும் வலிகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மக்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் பணம் இல்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள். எல்லாம் உள்ளவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்தாலும் அது அவர்களின் பார்வையில் சிறியதாகவே தெரிகிறது. ஆனால் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு ஒரு கட்டி சோறு கொடுங்கள், நீங்கள் அவர்களுக்கு கடவுளாக தெரிவீர்கள். கை நழுவினால் கண் கண்ணாடி உடைந்துவிடும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கும் நாம், வார்த்தை நழுவினால் மனம் உடைந்துவிடும் என்பதை அறிய தவறுகிறோம். கஷ்டம் இல்லாவிட்டால் சந்தோஷத்தின் மதிப்பு தெரியாது. நீங்கள் மகிழ்ச்சியுடன் பழகினால் கடினமாக இருக்கும்போது என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாது. மாற்றம் தற்செயலாக வருவதில்லை, அடிபட்டால்தான் வரும். நாம் செய்த நன்மையை அடுத்த கணமே மறந்துவிட வேண்டும். நமக்கு நன்மை செய்தவரை சாகும் வரை நினைவு கூற வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி சிந்திக்க விடாதீர்கள், ஏனென்றால் கழுதைகளுக்கு சந்தனத்தின் வாசனை தெரியாது. மகிழ்ச்சி என்பது உடைமைகளை பெறுவதல்ல, நம்மை நினைவு கூர்ந்து அன்புடன் வாழ்த்துவோரை தினமும் பெற வேண்டும். தண்ணீர் இருக்கும் வரை தான் கிணறுக்கு மதிப்பு, பணம் இருக்கும் வரை ஒரு மனிதனுக்கு மதிப்பு. தண்ணீர் இல்லாத கிணற்றில் குப்பை கொட்டப்படுகிறது, பணம் இல்லாத மனிதன் குப்பையைப் போல் நடத்தப்படுகிறான். அனுபவங்கள் நிறைந்த புத்தகங்களை பார்த்தும் எழுத முடியாத சோதனைதான் வாழ்க்கை. உங்கள் அனுபவம்தான் பதில். நாம் அனைவரும் கேள்வி இல்லாமல் அதை விரும்புகிறோம், கேட்டால் கோபம் வரும். இங்கு யாருடைய உயிருக்கும் அவர்களால் நியாயம் செய்ய முடியாது. எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையில் தீர்ப்பு வழங்க வழக்கறிஞர்கள். ஜாதி இல்லை, மதம் இல்லை, அந்தஸ்து இல்லை, உறவை விட நட்பு மட்டுமே சிறந்தது, வைரத்தை விட மதிப்பு மிக்கது. உங்கள் கஷ்டங்களையும் துக்கங்களையும் கேட்பவர்களை விட சிரிப்பவர்கள் அதிகம். ஒருவருடைய உறவுக்காகவோ யாருடைய பணத்துக்காகவோ நாம் சண்டையிட தேவையில்லை. நம் வார்த்தையும் குணமும் நன்றாக இருந்தால் அவை நமக்கு வரும். புன்னகையும் மௌனமும் இரண்டு பெரிய ஆயுதங்கள். அவை இருக்கும் வரை நீங்கள் வெல்ல முடியாதவர்கள். மற்றவர்களை பற்றி நினைத்து உங்கள் நேரத்தை வீணடித்தால் உங்கள் வாழ்க்கையில் மதிப்புமிக்க நேரத்தை இழக்க நேரிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று உன்னை இழிவாக பார்ப்பவர்கள் நாளை உன்னை பார்த்து பயப்பட வேண்டும். அடிபடாதே, வலி வலுவாக இருக்க வேண்டும். இரக்கமற்ற மக்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். வார்த்தைகள் தேனை விட இனிமையானது, ஆனால் மனம் முழுக்க தந்திரங்கள். மக்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லது பின்பற்றவில்லை என்பதுதான் இன்றைய சமூகம். எப்பொழுதும் எல்லோரையும் போல இருக்காதே, எல்லோரையும் கேட்காதே, யாருக்கும் அடிமையாக இருக்காதே. நீ விரும்பியபடி நீயாக இரு, உனக்கு பிடித்ததை செய். பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பயணத்தில் நம்மை நம்பியவர்கள் பொறுப்புடன் வாழ்வதே வெற்றி. நாம் செய்யும் செயல்களில் நேர்மை, நாம் பேசும் வார்த்தைகளில் உண்மை இருக்கும் வரை எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் கடினமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை நிச்சயமாக அழகாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், உங்கள் தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள். கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறார். மாறுவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, அங்கீகரிப்பது முக்கியம். நாம் எல்லாவற்றிலும் தகுதியை பார்க்கிறோம், ஆனால் நட்பில் மட்டுமே இதயத்தை பார்க்கிறோம். அந்த நட்பு பெரியது. பிறர் தவறு செய்தால் ஒழுக்கம் என்கிறோம். இதுதான் இன்றைய மனிதனின் இயல்பு. உங்கள் தகுதியை பற்றி பேசும் நபரிடம் நேரம் ஒரு இடத்தில் நிற்காது என்று சொல்லுங்கள். படிக்காதவர்களின் கைகளில் புத்தகத்தையும் இதயமற்றவர்களின் கைகளில் வாழ்க்கையும் வைக்காதீர்கள். ஏனென்றால் இருவரும் அவர்களுடன் விளையாடுகிறார்கள், ஆனால் அவர்களை மதிப்பதில்லை.
கடன்கள், மனக்குறைகள், நோய்கள் இல்லாத குடிசையின் வாழ்க்கை பாக்கியம். நம்பிக்கையோ மரியாதையோ வாழ்க்கையோ ஒருமுறை இழந்தால் அது திரும்ப வராது. நேர்மையாக வாழ்வது பெரியதல்ல. இக்காலத்தில் அமைதியும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்தால் நாம் மற்றவர்களுக்கு திறமையற்றவர்களாக தோன்றுவோம். சன்மார்க்கத்தில் ஊறிப்போனவன் ஒரு வதந்தியின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. நேர்மையில் நம்பிக்கை உள்ளவன் யாருடைய காலணியிலும் இருக்க மாட்டான். எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய எதுவும் சிறிய மதிப்புடையது. கடின உழைப்புக்கு மதிப்பு அதிகம். இது பத்திரம், பொறுப்பு, பணம். கஷ்டத்தின் மதிப்பும் அன்பின் மதிப்பும் ஒருவரது வார்த்தைகளால் அறிய முடியாது. அதை அனுபவித்து உணர்ந்தால் மட்டுமே தெரியும். மற்றபடி பிறர் சிரமம் எளிதாய் காட்டுவது இலகுவானது போலும். நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார்கள். உங்களிடம் எதையாவது எதிர்பார்ப்பவர்கள் தேவை முடிந்ததும் அதை தேவையற்றதாக விட்டு விடுவார்கள். வாழ்க்கை என்பது உயிர் இருக்கும்போது வாழ்வது அல்ல, அது உயிர் போன பிறகும் வாழ்வதுதான். யாருடைய வாழ்க்கை அவர்களுக்கு பெரியது. ஆனால் நீங்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு அதற்காக ஏங்கினால் மன அமைதி தொலைந்து பலன் பூஜ்ஜியமாகும். நீங்கள் நேர்மையாகவும் உங்கள் வேலையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஏழை குடிசையிலும் தங்கம் பார்க்கலாம். புழுவாக தெரிந்தால் எரிச்சல் வரும். அதே பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறும்போது அதன் அழகில் மயங்குகிறார்கள். எங்கள் வாழ்விலும் அப்படித்தான் தோழா. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களை கைவிட மாட்டார்கள். வாழ்க்கையில் மற்றவர்களை விட பெரிய சாதனைகளும் நிகழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை உதிக்கும் பொழுது பெரிய முயற்சிகளை நம் மனம் முன்னெடுக்கும். ஆகையால் முக்கியத்துவம் உள்ள விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். கிடைத்த வழிகளில் செல்வது முக்கியமல்ல, தீய வழியில் செல்லாததே முக்கியம். வார்த்தைகளுக்கு நளினம் முக்கியமல்ல, வாழ வைக்கும் ஆற்றல் முக்கியம். விழுந்தபோது எட்டி நிற்கும் உறவுகள் முக்கியமல்ல, விழாத உன் தன்னம்பிக்கை முக்கியம். அதுபோல் செல்கின்ற வழியில் கவனம் தேவை. மேடு பள்ளங்கள் வரும், பயணித்து விடலாம். சொல்கின்ற வார்த்தையில் கவனம் தேவை. வாள் கொண்டு வெட்டாத உறவையும் சொல் வெட்டும், கவனித்துக்கொள். நிதானத்தை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள். வாழ்க்கை உனக்கான தெளிவான பாதையை காட்டும், வெற்றியும் நிச்சயமாகும். உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள், உங்கள் பழக்கம் மாறும். உங்கள் பழக்கத்தை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு மனிதன் கஷ்டங்களிலிருந்து விலகி இருக்க விரும்புகிறான். ஒரு சிந்தனையுள்ள மனிதன் கஷ்டத்தில் இருப்பவர்களுடன் நெருக்கமாக இருக்க விரும்புகிறான். உங்கள் பலம் யாருக்கும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, எளிதில் உயிர் வாழ முடியும். ஆனால் உங்கள் பலவீனம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.